சேலம் காங்கிரீட் கட்டிங். நாங்கள் சேலத்தில் ரூஃப், வால், பீம் கட் பண்ணி தரோம். டெமாலிஷ் ஒர்க்கும் பண்ணி தருவோம். பில்டிங் வைப்ரேட்டர் வச்சு பிரேக்கர் வச்சு உடச்சுன்னு தருவோம். நம்ம சேலத்தில் நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணுறோம். உங்களுக்கு வெளியூர் வேணாலும் நிறைய ஒர்க் இருந்தால் வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம். வாசக்கால், ஜன்னல், வீடு ஆல்ட்ரேஷன், இந்த மாதிரி வேலைக்கெலாம் நாங்கள் கட் பண்ணி டெமாலிஷ் பண்ணி கொடுத்துருவோம். அதேமாரி லிஃப்ட்டுக்கு, படிக்கட்டு ரூமுக்கு இந்த மாதிரிலாம் கட் பண்ணிவிட்டு செயின் பிளாக் போட்டு இறக்கி கொடுத்துருவோம். ஃபுல் டெமாலிஷ் இருக்குன்னா அது செயின் பிளாக் போட மாட்டோம், இந்த மாதிரி உடச்சி தள்ளிடுவோம் கட்டிங் பண்ணி. இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம்னா நாங்கள் கட் பண்ணி செயின் பிளாக் போட்டு இந்த காங்கிரீட்டை அப்படியே இறக்கி கொடுத்துருவோம். 2 சைஸாக வெட்டி நாங்கள் ரன்னிங் ஃபீட் தான் அந்த ஒர்க் பண்ணி தரோம். நம்ம அதிகமாக சேலத்தில் தான் அதை ஒர்க் பண்ணுறோம். வெளியூர் வேணுனாலும் நிறைய ஒர்க் இருந்தால் அது பண்ணி தருவோம். நம்மக்கிட்ட 24 இன்ச் மிஷின், 16 இன்ச் மிஷின், 14 இன்ச் மிஷின், இந்த மாதிரி எல்லா சைஸும் டெமாலிஷ் கட்டிங் மிஷின் இருக்குது. அதெல்லாம் பிரேக்கரில் லெவல் இ 5 கிலோ மிஷின், ஹேமர் ட்ரில் அதுவும் இருக்குது. இப்போ கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 14 இன்ச். ஃபஸ்ட்டு இதில் வந்து கட் பண்ணி அளவு போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் பெரிய மிஷினில் போட்டு வெட்டிடுவோம். ஒவ்வொரு வேலைக்கு தகுந்தாப்புலையும் அந்த இடத்துக்கு தகுந்தாப்புலையும் அந்த இடத்துல உடைக்கணுமா அல்லது கட்டிங் பண்ணணுமான்னு நாங்கள் அதை செஞ்சுக்குவோம். நாங்கள் கட்டிங் ஒர்க் மட்டும் தான் பண்ணி தருவோம். மீதி அதை எடுக்கிறதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நாங்கள் கட் பண்ணி டெமாலிஷ் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த காங்கிரீட்லாம் நாங்கள் 2 சைஸாக வெட்டி கொடுத்துருவோம். அதை நீங்கள் தான் எடுத்துக்கணும். மிஷின் அந்த சக்கரம் போக முடியாத இடத்துக்குலாம் இந்த மாதிரி குத்தி விட்டு அந்த இடத்த சரி பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணுவோம். இப்படி பண்ணும்போது வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு பாதிக்கு பாதி கம்மியாகும். நாங்கள் இது கட் பண்ணும்போது எல்லா கல்லும் கீழே விழுந்துருச்சுன்னா வால் வெட்ட முடியாதுங்கிறதுனால நாங்கள் ஃபஸ்ட்டே வாலெலாம் வெட்டிட்டோம். இது பார்த்திங்கன்னா 11 இன்ச் வால்லாம் கட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டே. அதை கட் பண்ணி முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து ரூஃபே டச் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு 10 அடியில் பார்த்திங்கன்னா ஒரு சென்டர் பண்ணி ஒரு வெட்டு வெட்டினா போதும்.
இல்லைன்னா அதை வந்து 4ஆக பிரித்து வெட்டிக்கலாம். லெஃப்ட்டு ரைட்டு சென்டரில் 2 வெட்டிக்கலாம். இதில் நிறைய வீடியோ இருக்கிறதுனால ஒவ்வொரு பாகமாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறோம். எப்படிலாம் இந்த பில்டிங்கை வந்து நான் கட் பண்ணி டெமாலிஷ் பண்ணணும்னு சொல்லி. இந்த மிஷினில் வெட்டும்போது ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக வெட்டணும். இந்த மிஷின் வாலுக்கு யூஸ் கிடையாது. ஆனாலும் நாங்கள் இதுக்கு வாலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ட்ராலி செட் பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் இந்த இடத்துல போனோடனே செயின் பிளாக் போட்டு இந்த வெயிட்டை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் வெட்டணும் வால்லாம். ஆனால் இதுக்கு வந்து நாங்கள் ஒரு தண்டவாள செட்டப் மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதை ரெடி பண்ணி முடித்த வாட்டி இந்த மிஷின் வந்து அந்த தண்டவாள செட்டப்பில் போட்டுட்டோம்னா அது அப்படியே வெட்டிக்கிட்டு வந்துடும். கட் பண்ணி முடிச்சுட்டு அது கடிச்சிச்சுன்னா அந்த மாதிரி குத்திவிட்டாவே இந்த காங்கிரீட் கீழே விழுந்துடும். ஆளுங்க தூக்குற மாதிரி ஒரு 2க்கு 2 சைஸில் வெட்டி கொடுத்தா போதும்.
இதுவே வீட்டுக்குள்ளே பண்ணோம்னா நாங்கள் காங்கிரீட் கட் பண்ணி புல்லட் போல்ட் 12 mm போட்டு செயின் பிளாக் வச்சு நாங்கள் இறக்கிடுவோம். இந்த பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த காங்கிரீட்டை கட் பண்ணி அப்படியே கீழே விட்டுட்டுருக்குறோம். ஆனால் வீடு புழங்குற வீட்டில் கீழே டைல்ஸ்லாம் இருக்கும். அங்கே மண் முட்டையோ பலகையோ போட்டுட்டு நம்ம செயின் பிளாக்கில் இறங்கும்போது பொறுமையாக இறக்கலாம். அப்படியே உங்கள்கிட்ட வண்டி இருந்தால் கூட அதில் அப்படியே இறக்கிடலாம். தள்ளு வண்டி இருந்ததுன்னா. உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் சேலத்தில் இருக்கவங்க, வெளியூரில் இருக்கிறவங்க நிறைய வேலை இருந்தால் எங்களுக்கு கூப்பிடுங்க. நாங்கள் கண்டிப்பாக பண்ணித்தரோம். நன்றி.